ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வேலியை கடிச்சான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ரேணுகாந்துக்கிட்டு ரகுவை விட்டு தான் இத்தனை நாளாக அந்த வீட்டில் பணம் நகை எல்லாம் திருட வச்சுருந்தான். ஆனால் திடீர்னு என்னாச்சோ தெரியல, அந்த வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவள் கபோர்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதில் யார் பேரில் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ரேணுகாவுக்கு இத்தனை நாள் எல்லாமே மறந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறா? அதுவும் இல்லாமல் நம்ம வச்சிருக்க இடம் இவளுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து பார்த்துட்ருக்காளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் ரேணுகா மேலே அவருக்கு சந்தேகம் அப்படின்றது இல்லை. ஆனாலும் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு மனசுக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் எத்தனை வருஷமாக அவர் இந்த ஃபீல்டில் இருக்கார். அதனால் அவருக்கு கொஞ்சம் சின்னதாக டவுட் வந்துச்சு. அதுக்காக தான் இப்போ எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. உடனே இந்த ரேணுகாந்துக்கிட்ட என் மேலே சந்தேகமானு கேட்டுவாளே அப்படின்றதுக்காக அவளுக்கு தெரியாமல் அவளை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வருது இவன் யார், எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்ருக்கா. எடுத்து யாருக்கோ ஃபோனில் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கா. ரகு, நான் எல்லாத்தையும் எடுத்து அமுச்சிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆடியோ போட்டு போயிடலாம். இத்தனை நாள் இங்கே இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு வாரம் பொறுங்க, மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அது எல்லாமே அங்கே வந்து ட்ரூ காலரில் டயல் பண்ணி வச்சுருக்காரு நம்ம இவர் கதிரேசன். அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒரே ஷாக்கு. பக்கத்தில் நிஷா வேற. அப்பா, எனக்கு அப்பே தோணுச்சுப்பா இவ ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா இறந்தது தான், நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம், இவ தான் நம்ம அக்கான்னு சொல்லிட்டு. இவ வேற எனக்கு முதல்லேருந்தே டவுட் இருந்துச்சு, அது இப்போ கிளியர் ஆகிடுச்சு. யாருக்கோ ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சொத்து பத்து எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓடிடுவா அப்படின்னு சொல்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம சுடர்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர, என்னடா இது எல்லாமே மார்க்கமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கு முன்னாடி என்ன இவளுக்கு ஒரு ஷாக்குன்னா, ஏற்கனவே ராஜேஸ்வரி வந்து எனக்கு உன்னை பற்றின உண்மை எல்லாமே தெரியும், உன் பேர் சுடர்ன்றதும் தெரியும், எதுக்காக வந்திருக்கானும் தெரியும், எல்லாத்தையும் ரகு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால் அவகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே சின்ன சின்னதாக ஒரு உண்மை தெரிய வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மண்டையை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த ரகு இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பணம் நகை சொத்து அந்த லாக்கர்லேருந்து எல்லாத்தையும் திருடிட்டு அவங்க பாட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாத இருந்த நம்ம கதிரேசனுக்கு இப்போ தான் புரிய வருது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உடனே அவருக்கு முதல்ல வந்தது யோசனையில் நம்ம மல்லிக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மல்லி, எத்தனையோ வாட்டி சொன்னம்மா, நீ சொன்ன எதுவும் நான் நம்பலை, அவள் சுடரு, அவள் பேர் ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு 1000 வாட்டி இல்லை 1,00,000 வாட்டி சொன்னேன். ஆனால் அதை நான் கண்டுக்கல, காதில் கூட வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இவள் யார் என்னன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இவளை நான் நம்புறதா இல்லை. இவளை வந்து எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா இவள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு ஓடிடுவா. நம்மளை மாதிரி எத்தனை பேர் இன்னும் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பா நான் கண்டிப்பாக வர உடனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எல்லாமே தெரிய வருது இவள் இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கதிரேசன் தான் இவ்வளோ நாள் ரெணுமான்னு சொல்லிட்டு தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருந்தார். அவருக்கே இப்போ வந்து புரிஞ்சு போச்சு இவ வெண்பாவை பெற்றவ இல்லை, இவ பேர் சுடர்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அவர் நம்பலன்னா அவரை முட்டாள் இந்த உலகத்துலேயே யாருமே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் அவரும் பரபரப்பாக ஓடிட்டுருக்காரு அவளை பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.